எல்லாருக்கும் வணக்கங்க. 2024 குரூப் 2 மேக்ஸ் கொஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன். நான் கேட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாக்ஸை கேட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஜெராக்ஸ்க்கு என்ன வரும்னு கேட்டிருக்கேன். அப்போ எஃப்னா சி, ஓனா ஏ, டீனா எக்ஸ். ஓகேங்களா, அப்போ ஜெராக்ஸுங்கிறப்ப எக்ஸ்னா டி, இப்போ டின்னு வந்துருச்சு. அப்போ ஏ, சி, டி இது மூணுல ஏதோ ஒன்று தான். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குது ஓ, ஓக்கு வந்து ஏ. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. இப்போ டி ஆன்சர். ஓகேங்களா, டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின். மூன்று பகுதிகளும் ஒன்றாக உருட்டப்படும் போது அதனோட அனைத்து பகுதிகளும் ஒரே எண்ணாக கிடைக்க நிகழ்த்தாகும். ஓகேங்களா, அப்ப என் ஆஃப் எஸ் வந்து பாத்தீங்கன்னா டைஸ்ங்கிறப்ப 6/3 3 டைஸ். அதாவது ஜென்ரலா வந்து என் ஆஃப் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பேசினா டைஸ்னா 6/n. இந்த இடத்துல 3 டைஸ்ங்கிறப்ப 6 கியூப். அப்ப 6 கியூப்ங்கிறப்ப 216. மூணு ஒரே எண்ணா கிடைக்கிறதுக்கு நான் என் ஆஃப் இ நம்பர் ஆஃப் ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 தான் வரும். அதாவது 1,1,1 2,2,2 ஓகேங்களா, 6,6,6 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 தான் கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப என் ஆஃப் இ வந்து 6. இப்போ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் இ ஈக்குவல் டு என்னங்க, என் ஆஃப் இ டிவைட் பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் இ டிவைட் பை என் ஆஃப் எஸ். அப்ப 6/216 சால்வ் பண்ணீங்கன்னா 1/36. சி ஆப்ஷன். அடுத்து மூணாவது கொஸ்டின். ஏ தனியா செஞ்சா 6 நாள். ஓகேங்களா, ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 6 நாள், பி தனியா செஞ்சா 12 நாள். அப்ப 2 பேர் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்னங்க, D1 D2. 2 பேர் சேர்ந்து செய்யறது கேட்டாவே ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு D1 இன்ட்டு D2 டிவைட் பை D1 பிளஸ் D2. சால்வ் பண்ணீங்கன்னா ஏ பிளஸ் பி 6 இன்ட்டு 12 டிவைட் பை 6 பிளஸ் 12. 6 இன்ட்டு 12 டிவைட் பை 18 கேன்சல் பண்ணீங்கன்னா இது 3 வரும். இது அடிச்சீங்கன்னா 4. அப்ப 4 நாட்கள். பி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். நீச்சல் குளத்தோடைய நீளம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க. நீளம் வந்து 24 மீட்டர். நீளம் வந்து 24 மீட்டர். அகலம் வந்து பாத்தீங்கன்னா 15 மீட்டர். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள். ஓகேங்களா, அப்ப ஆண்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்களோட எண்ணிக்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் எவ்வளவு உயரதுங்க, 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட், ஏன்னா இங்க எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. மீட்டருக்கு மாத்தினீங்கன்னா 0.01 மீட்டர். ஓகேங்களா, 0.01 மீட்டர். மீட்டர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0.01 மீட்டர். எக்ஸ் ஆண்கள் உள்ள குதிக்கிறப்ப 1 சென்டிமீட்டர் உயரதுன்னு இருக்காங்க. 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஆண்கள் ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீர், ஒரு ஆண் குதிக்கிறப்ப எவ்வளவு நீர் வெளியேற நீர் வந்து பாத்தீங்கன்னா 0.1 மீட்டர் கியூப். ஓகேங்களா, அதான் கன அளவு. அப்ப ஒரு ஆணுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 0.1 மீட்டர் கியூப். ஒரு ஆணுடைய வெயிட் வந்து 0.1 மீட்டர் கியூப். அப்ப எக்ஸ் ஆண்கள் குதிக்கிறாங்கிறப்ப எக்ஸ் ஆண்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு கனசவகத்தோட கன அளவு ஃபார்முலா என்னங்க, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ங்களா. இப்ப 24 இன்ட்டு 15 இன்ட்டு 24 இன்ட்டு 15 இன்ட்டு 0.01 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆண்கள். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸ் ஆண்கள் உள்ள குதிக்கிறப்பதான் எக்ஸ் ஆண்களுடைய கன அளவு தான் 24 இன்ட்டு 15 இன்ட்டு 0.01. எக்ஸ் ஆண்கள் வெளியேற்ற நீர் ஒரு ஆண் வந்து 0.1 மீட்டர் கியூப்னா எக்ஸ் இன்ட்டு 0.1 மீட்டர் கியூப். இது சால்வ் பண்ணீங்கன்னா 1/100 போட்டுக்கலாங்களா. அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு 1/10. இந்த 0 கேன்சல் ஆயிடும். இது அடிச்சீங்கன்னா 3/2. இது அடிச்சீங்கன்னா 12. அப்ப எக்ஸ் ஆண்களோட எண்ணிக்கை வந்து 36. புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின். 66 சென்டிமீட்டர் வளைபரப்புடைய நேர்வட்ட உருளையின் உயரம். ஓகேங்களா, வளைபரப்புடைய உருளையின் வளைபரப்புனா 2πr/h. 2πr/h தான் வந்து பாத்தீங்கன்னா 66 சென்டிமீட்டர். அப்ப இந்த இடத்துல உயரம் வந்து பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 × 22/7 இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து 7. இதை அடிச்சீங்கன்னா 7 கேன்சல் ஆயிடுங்களா. அப்ப R = 66 2 × 22. அப்ப ரேடியஸ் கேட்டிருந்தா 3/2 போட்டுக்கலாம். அப்ப இங்க டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. விட்டங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 2R. 2 × 3/2. 2 கேன்சல் ஆனிச்சுன்னா 3 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின். ஒரு சக்கரத்தின் விலை வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட அடக்கலை வந்து பாத்தீங்கன்னா 80,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 4% குறையுது. அப்ப -4. 2வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 4% அதிகரிக்குது. அப்ப +4. 2 வருஷம் கழிச்சு அதோட விலை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப A = P இன்ட்டு -1 குறையுதுன்னா மைனஸ்ல போட்டுக்கணும், அதிகரிக்குதுன்னா பிளஸ்ல போட்டுக்க வேண்டியதுதான். இப்ப 80,000 இன்ட்டு 1 - 4/100
1 + 4/100. A = 80,000 இன்ட்டு 96/100 104/100. இப்போ 2 0க்கு 2 0 4 0 கேன்சல் ஆகிடும். அப்போ A = 8 இன்ட்டு 96 இன்ட்டு 104 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 79,872. 2022ல 80,000 ரூபானா 2024 விலை 79,872. பி ஆப்ஷன். புரியுதுங்களா? சார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு, ஓகேங்களா, செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க மற்றும் அதன் மூலைவிட்டம் 17 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நிலத்தின் பலம் கேட்டிருக்காங்க. இப்ப செவ்வக நிலத்தின் பரப்பளவுனா L × B, ஓகேங்களா, L நீளம் × அகலம். அப்ப நீளம் 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது தனியாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி வருங்களா? தனியாக கட் பண்ணி எடுத்த ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி வருங்களா? ABC. அப்போ அதோட கர்ணத்தோட அளவு வந்து 17 மீட்டர், சி வந்து 15 கொடுத்துருக்காங்களா? செங்கோண முக்கோணம் AC² = AB² + BC². 17² நம்ம AB தான் கண்டுபிடிக்கணும். 15² BC. இப்போ AB² = 17² - 15². இப்போ 289 - 225 சால்வ் பண்ணீங்கன்னா 64 வரும். AB². இப்போ AB = 8 சென்டிமீட்டர். இப்போ நீளம் அகலம் L × B 15 × 8 120 மீட்டர்². டி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அசல் வந்து 68,000 கொடுத்துருக்காங்க. 68,000. எண் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல கொடுத்துருக்காங்க. மாசனாவே நம்ம வருஷத்துக்கு மாத்தினுங்களா? இப்போ 9/12. இப்போ 3/4 வருடம். ஆர் வந்து பாத்தீங்கன்னா 16/2/3. 16/2/3 சால்வ் பண்ணீங்கன்னா மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தீங்கன்னா 50/3 வருமா? இப்போ இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா PNR/100. இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 68,000 இன்ட்டு 3/4 × 4 × 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 3 3 கேன்சல் ஆகிடும். 4 ஆல் அடிச்சிங்கன்னா 17 வரும். 170 × 50. 170 × 50ங்கிறப்ப 8,500. பி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் சார், ரேஷியோ வேல்யூ அப்படியே சொல்லிட்டாங்க. A/B/C 2/3/4 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏக்கு பதில் 2, பிக்கு பதில் வந்து 3, சிக்கு பதில் 4 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2/3 3/4 4/2 வருதுங்களா? ரேஷியோ பொறுத்தவரைக்கும் ஃபிராக்ஷனா வந்துச்சுனாவே அதோட டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணி நியூமரேட்டர் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். பகுதியை சமன்படுத்தி தொகுதி மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப 3 4 2க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 4 2க்கு எல்சிஎம் எடுத்தாங்கன்னா என்னங்க 12 வருமா? அப்ப எல்லாமே 12 கன்வெர்ட் பண்றீங்கன்னா இங்க கீழே 3 இருக்கு, 12 கன்வெர்ட் பண்றீங்கன்னா மேல கீழே 4ஆல மல்டிப்ளை பண்ணுமா? கீழே என்ன நம்பரால மல்டிப்ளை பண்றீங்களோ அதே நம்பரால தான் மேலே மல்டிப்ளை பண்ணும். 8/12 9/12 24/12. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா நாங்க டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணி நியூமரேட்டர் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப 8:9:24. சி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் ஆல்பாபெட் ஏவோட வேல்யூ ABCDன்னு 5 லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க P1 Q2 R3 S4 T5. அதாவது ஏனா 1, ஓகேங்களா, அது பக்கத்துல P, Bனா 2, Q, ஓகேங்களா. அதே மாதிரி இங்க ஆர்டர் வந்து PQRST அடுத்தடுத்த லெட்டர். இப்போ ABCDன்னு ஆல்பாபெட் ஸ்டார்டிங்ல இருந்து போதுங்களா 1 2 3 4 5. அதே மாதிரி PQRST மாதிரி கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. அப்ப ஏனா P1, Bனா Q2, Cனா R3, Dனா S4, Eனா T5. இப்போ Q2 B F V7 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. V7 ஓட வேல்யூ V7, ஓகேங்களா, லெட்டர் இது ஏவோட வேல்யூ. அப்ப இங்க Q2 கம்பேர் பண்ணி பாருங்க. Q2 ஓட வேல்யூ B தானே, Q2னா B. அப்ப Q2 வந்து B நம்ம போட்டுக்கிறோம். அப்ப Bனா Q2, ஓகேங்களா. இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே 4 ஆப்ஷனுமே B Q2 தான் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. இப்ப அடுத்தது வந்து Fனா எத்தனாவது லெட்டருங்க? ஆல்பாபெட் கொஸ்டின் வரப்ப நீங்க என்னென்ன இந்த மாதிரி போட்டு எழுதி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி 5 பிரிச்சு எழுதிக்கிறப்ப F வந்து 6வது லெட்டருங்களா. F வந்து 6வது லெட்டர். அப்ப 6ன்னு போடுறீங்க. அதே மாதிரி இங்க வந்து PQRSTன்னு வந்திருக்கு. அப்ப அடுத்தது U. அப்ப U6 V7ங்கிறப்ப 7 வந்து எத்தனாவது லெட்டருங்க? ஜிங்களா. யூக்கு அப்புறம் V 7ங்கிறது G.
ஏன்னா P1. அப்ப டி ஆப்ஷன். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். கோபி ஒரு மடிக்கணியை 12% லாபத்திற்கு விட்டார். மேலும் அதை 1200 கூடுதலுக்காக விட்டிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப அவர் 12% லாபத்துக்கு ஆல்ரெடி செல் பண்ணிட்டாரு. இதே 20% லாபத்துக்கு 1200 ரூபாய் சேர்த்து வச்சு வித்திருந்தாருன்னா அவருக்கு லாபம் 20% கிடைச்சிருக்கும். இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னங்க? 8% தானே. 8% லாபத்தோட மதிப்பு தான் எவ்வளவு? 1200. 8% லாபம் 8%. ஏன்னா 12% லாபத்துக்கு அவர் ஆல்ரெடி வித்துட்டாரு. இப்ப 8% 20% லாபத்துக்கு வித்திருந்தாருன்னா அவருக்கு 1200 ரூபாய் சேர்த்து, அதாவது 1200 ரூபாய் சேர்த்து வித்திருந்தாருன்னா அவருக்கு 20% லாபமா கிடைச்சிருக்கு. 20%. அப்ப 8% லாபத்தோட மதிப்பு தான் 1200. அப்ப பொருளோட அடக்கவிலை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அடக்கவிலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸோட 8% தான் நமக்கு 1200. அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? சால்வ் பண்ணீங்கன்னா 8ஆல் அடிக்கிறப்ப 15ங்களா? 15,000. ஏ ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திக்கும் ஒன்றாக மாறும் வர கொஸ்டின் எல்லாம் இருக்குமே நீங்க எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த நாங்க 20, 30, 40, 50. ஓகேங்களா? 20, 40, 50க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மீண்டும் எப்போது ஒன்றாக அடிக்கும் அப்படின்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 20, 30, 40, 50க்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் எல்லாமே 10ஆல இது பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10ஆல. ஆக்சுவலா எல்சிஎம்க்கு நீங்க அந்த மாதிரி பிரைம் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆனா எக்ஸாம்ல நீங்க எல்லாமே 0ல இருக்கனால நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ப்ராப்பர் மெத்தட் வந்து என்னன்னா பிரைம் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ 2ன்னு போட்டு நம்ம இது பண்றோமோ அந்த மாதிரி தான். ஆனா எக்ஸாம் தான் நமக்கு அந்த டைம் பத்தாது அந்த மாதிரி போடுறது. அப்ப இந்த மாதிரி சிம்பிளா இது பண்ணுங்க. 10 × 2 × 3 × 2 × 5 எவ்வளவு சார் வருது? 600 நிமிடத்துக்கு மீண்டும் ஒன்றாக அடிக்கும். 600 நிமிடம்னா 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10 மணி நேரத்துல 10 மணி நேரம் மீண்டும் ஒன்றாக அடிக்கும். அப்ப காலையில 5 மணிக்குன்னா பிளஸ் 10ன்னு போடுறப்ப 15 மணி நேரத்துல ஒன்றாக அடிக்கும். 15 மணி நேரம் என்னங்க? ரயில்வே டைம் 15 காட்டுனுச்சுன்னா 12 + 3 தானே 15. அப்ப காலையில 5 மணி கொஸ்டின்ல காலையில 5 மணினா அப்ப மத்தியானம் 3 மணி. ஏன்னா +3 தானே 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சு +3 15. அப்ப மதியம் 3 மணிக்கு. இப்ப பிற்பகல் 3 மணி. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இது கொஞ்சம் ட்விஸ்டோட கொஸ்டின். எப்படின்னா இப்போ x³ - 8y³ ஓகேங்களா? இப்போ இது வந்து நீங்க x³ - 2y³ போட்டுக்கலாம். 2y whole cube. அப்போ a³ - b³ a - b into a² plus b² plus ab. அதே மாதிரி x² ky whole square நம்ம போட்டுக்கலாம். a² - b² னா a plus b into a minus b. இப்போ இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க? HCF வந்து x plus ky கொடுத்துருக்காங்க. x plus ky. அப்ப இது ரெண்டுக்குமே ஈக்குவலா இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா HCFனா ரெண்டுலயுமே சமமா இருக்கிறதா எடுப்போம். அப்ப x minus 2y x minus ky தான் இருக்கு. x minus 2y x minus ky. அப்ப இதோட HCF வந்து பாத்தீங்கன்னா x minus 2y x minus ky. அப்ப x minus ky க்கு x minus 2y இருக்குங்களா? அப்ப x minus 2y இதான் HCF வரும். ஆனா இங்க x plus ky ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப k ஓட வேல்யூ என்னங்க? k ஓட வேல்யூ -2 இருந்தா தானே x plus ky ஓட வேல்யூ தான் x minus 2y. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. k ஓட வேல்யூ என்னங்க? -2. சி ஆப்ஷன். நம்ம என்ன பண்ணோம்னா அவசரத்துல போட்டுட்டு இங்க x plus 2y x minus 2y ஓகேங்களா? x minus 2y வந்துருச்சு. இங்க x plus ky வந்துருச்சு. அப்ப k ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு +2 சொல்லி போட்டுட்டு வந்துருவோம். ஆனா கரெக்டா பார்த்து போடுங்க. -2 ஆன்சர். 1 2 2 3 3 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்மலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 டைஸ்க்கு 6 பக்கம் கொடுத்துருந்தா நம்ம எப்படி NF எழுதுவோம்? நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 நம்ம எழுதுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 எழுதுவோம். ஆனா இங்க நமக்கு கொடுத்துருக்க நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 2, 3, 3,3 தானே கொடுத்துருக்காங்க. அப்ப அப்படியே இதை இது பண்ணீங்கன்னா 1,1 1,1 1,2 திருப்பி அகைன் 1,2 அடுத்தது 1,3 1,3 1,3 ரெண்டாவது இதுல இது பண்றப்ப 2,1 2,2 போடுவோம். அடுத்தது 2,2 அடுத்தது 2,3 2,3 2,3 ஓகேங்களா? நமக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன நம்பரா தான் வரும். நீங்க மூணாவது இது போடுறப்ப என்ன பண்ணுங்க? 3,1 போட்டு 3,2 போடுவோம். 3,2
அதாவது 2,1 2,2 2,3 2,3 அடுத்து 2,3 அடுத்து 2,3 2,3 போடுவோம். அப்ப இங்க எத்தனை இருக்குங்க? முன்னாடி இருக்க நம்பரை விட ரெண்டாவது இருக்க நம்பர் பெருசா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? ரெண்டாவது இருக்க நம்பர் பெருசா இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்போ 1 2 3 4 5. அடுத்தது 1 2 3 இதுல 5 வந்திருக்கு, இதுல 3 வந்திருக்கு, இதுலயும் 3 வந்திருக்குங்களா? 1 2 3. அப்ப ஆன்சர் வந்து 11. டி ஆப்ஷன் 11. அடுத்து இந்த கொஸ்டின் சார். A/B வந்து 4:5. அப்ப 4 பங்கு 5 பங்கு இதோட மொத்த மதிப்பு தான் 10,890. அப்போ 9x மதிப்பு 10,890. அப்ப x மதிப்பு எவ்வளவுங்க? 10,890 டிவைடட் பை 9 போட்டீங்கன்னா 1 2 10. B யோட இதுதான் கேட்கிறப்ப இப்போ 5x. அப்ப 5 × 1210 6050. சி ஆப்ஷன். இந்த கொஸ்டின் பாருங்க. கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்து விட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் கால தாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் 8:50 ஓகேங்களா, 8:50 வந்துதான் நினைச்சிருக்காரு. அப்ப 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா, கூட்டம் வந்து 8:50 தொடங்குறதுதான் நினைச்சிட்டு, ஆனா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டாருங்கிறப்ப அப்ப அவர் 8:30க்கு வந்துட்டாருங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் ஓகேங்களா, கூட்டம் தொடங்குறதுக்கு 40 நிமிஷம், இவர் 30 நிமிஷம் முன்னாடியே ஓகேங்களா. சரி, இந்த கொஸ்டின் தான் கொடுத்தேன். கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அந்த கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் தப்பு இருக்கு சார். இங்கிலீஷ்ல பாருங்க. ரீச்சிங் தி பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes before 8:50 ஓகேங்களா. 8:50க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுனில் வந்து அந்த கூட்டத்துக்கு ரீச் ஆயிட்டார். அப்ப அவர் எத்தனை மணிக்கு? 8:30க்கு அவர் வந்து ரீச் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறமே ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? சுனில் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் 30 minutes earlier than ஓகேங்களா, 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே then the man who came 40 minutes late ஓகேங்களா. சுனில் வந்து அப்பதான் நினைக்கிறாரு, அவர் வந்து 8:50க்கு மீட்டிங் நினைச்சிட்டு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அப்பனா 8:30க்கு அவர் ரீச் ஆயிட்டாரு. ஆனா அப்பதான் அவர் நினைச்சு இன்னொருத்தர் வராரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் லேட்டா வராரு ஓகேங்களா. கூட்ட துவங்கத்துக்கு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி 40 நிமிஷம் லேட்டா வராரு. அவருக்கு முன்னாடி நம்ம 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம். புரியுதா இல்லைங்களா? சுனில் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் 30 minutes earlier than the man who came 40 minutes late ஓகேங்களா. கூட்ட தொடங்கிறதுக்கு 40 நிமிஷம் லேட்டா ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு முன்னாடியே நம்ம 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓகேங்களா. அவர் 40 நிமிஷம் லேட்டா கூட்ட தொடங்குறதுக்கு 40 நிமிஷம் லேட்டா வந்திருக்காரு. ஆனா அவருக்கு முன்னாடி நம்ம 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப 10 நிமிஷம் போச்சுங்களா. 10 நிமிஷமே இவர் லேட்டா தான் வந்திருக்காரு. அப்ப இவர் வந்தது 8:30க்கு தான் வந்திருக்காரு. 10 நிமிஷம் லேட்டா தான் வந்திருக்காரு. அப்ப கூட்ட தொடங்கின டைம் வந்து என்னங்க? 8:20. இது தமிழ்ல படிச்சீங்கன்னா நமக்கு தப்பு வரதுக்கு சான்ஸ். இங்கிலீஷ்ல பாருங்க. கூட்ட துவங்குவதற்கு ஓகேங்களா. தமிழ்ல வந்து என்னன்னா, கூட்ட துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார் ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா 8:50க்கு கூட்டம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க 20 minutes before 8:50 ஓகேங்களா. மீட்டிங் வந்து 8:50க்கு நினைச்சிட்டு அவர் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு ஓகேங்களா. 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. அப்ப 8:30 ஓகேங்களா. கூட்ட தொடங்குற மாதிரி 8:30க்கு அவர் அங்க ரீச் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்பதான் இன்னொருத்தர் 40 நிமிஷம் லேட்டா வராரு. 40 நிமிஷம் லேட்டா வரதுக்கு நம்ம 30 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப கூட்டம் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து 8:20 புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின். பி என்பவர் ஏ என்பவர் 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலை ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல ஏ 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல செய்யறாருன்னா பி வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல செய்வார்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸ்பீட் அப்படியே ஸ்பீடு கன்வெர்ட் பண்றோம். இவர் 100 கிலோமீட்டர் வேகத்துல செய்யறவரு 7.5 மணி நேரம் எடுத்துக்கிறாருன்னா, இல்லைன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறவரு 7.5 மணி நேரம் ஆகுதுன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஓகேங்களா. எதிர்மாறலுங்களா. ஏன்னா ஸ்பீட் அதிகமா இருப்ப டைம் குறையும். எதிர்மாறலாம் முதலில் இருக்க எண்களை பெருக்கு தொகைக்கு இறுதியில் இருக்க எண்களை பெருக்கு தொகை சமம் ஓகேங்களா. A/B = C/D அப்படின்னா A×C = B×D எதிர்மாறலாம். இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா x × 120 = 100 × 7 15/2ங்களா. x = 120 × 2. இது சால்வ் பண்ணீங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிடும். 5
5/3 5/4 வருங்களா? அப்ப 25/4 25/4ங்கிறப்ப 6 1/4 6 1/4 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப 6 1/2 ஓகேங்களா? 6 1/2 6.5 மணி நேரத்துல அது முடிச்சுவாரு ஓகேங்களா? அடுத்தது இது டைரக்டா அப்படியே நம்ம போடலாங்க. 500க்கு 30%க்கு 20% எவ்வளவு பர்சன்டேஜ் சிம்பிள் வந்துச்சுன்னா டிவைட் பை 100ன்னு போடுவோம். அப்ப 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், இங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்ப 6 × 5 30 ஏ ஆப்ஷன். இந்த கொஸ்டின் ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? இப்ப 4 18 100 180 ஓகேங்களா? இப்ப 4ங்கிறப்ப என்னங்க 4³ மைனஸ் 4 ஸ்கொயர் 4 சரி 2³ மைனஸ் 2 ஸ்கொயர் 2³ மைனஸ் 2 ஸ்கொயர் 2³ 8ங்களா? 2³ 8. அப்ப 8 மைனஸ் 4 4ன்னு வருதுங்களா? ரெண்டாவது 3³ மைனஸ் 3 ஸ்கொயர். அப்ப 3³ 27 27 மைனஸ் 9 18ங்களா? அடுத்தது 4³ மைனஸ் 4 ஸ்கொயர் 4³ 64ங்களா? 4 ஸ்கொயர்னா 16. அப்ப 48 ஏ ஆப்ஷன். இந்த கண்டிஷன் வந்து அடுத்த இதுக்கு வருதான்னு செக் பண்றீங்கன்னா 5³ மைனஸ் 5 ஸ்கொயர் 5³ 125 மைனஸ் 25 100 அப்ப ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் 48. அடுத்து n நேச்சுரல் நம்பர் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் n × n + 1/2ங்களா? n × n + 1/2 ஓட வேல்யூ 253. அப்ப n × n + 1/2 × 253. அப்ப n × n + 1 = 506. இதுக்கு மேல உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப் போங்க. டப்புனு கீழே ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி n க்கு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 22 × 23 506ன்னு வருங்களா? இப்போ ஏ ஆப்ஷன் சொல்லி போட்டுடலாம். ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப் n² + n - 506 = 0. ஆட் பண்ணா +1 வரணும், மல்டிப்ளை பண்ணா 506 வரணும். அப்ப n + 23 n - 22 = 0. அப்ப n = 22 இப்படி நீங்க போடலாம். மேக்ஸிமம் நீங்க வந்து ஆப்ஷன் இந்த மாதிரி போயிடுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் தனி வட்டி ஓகேங்களா? 2000 ஓகேங்களா? 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாத காலம் ஆகும்? இரட்டிப்பின்னு வர இந்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்குங்கிறப்ப நீங்க டைரக்டா I = 2p/r அந்த மாதிரி நீங்க போடலாம். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2000 2 மடங்குன்னா இன்னும் 2000 வட்டி கிடைக்கிறதுக்கு இன்னும் 2000 வட்டி கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும் ஏன்னு கேட்டிருக்காங்க. R வந்து 8%. R வந்து 8%. இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா I = p0/100ங்களா? இப்போ n = I × 100 / p × n. இப்போ 2000 × 100 / 2000 × n வந்து பாத்தீங்கன்னா சரி R வந்து 8%. அப்ப 2000 கேன்சல் ஆகும். 100/8ங்கிறப்ப 100/8ங்கிறப்ப 12. இப்போ 12 வருஷம் 12 வருஷம்னா இங்க கீழே ஆப்ஷன் வந்து மாசத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப 12 வருஷம்னா 144 மாசம். அரை வருஷம்னா 6 மாசம். டோட்டலா 150 மாசம். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் சரி 3 2.7 0.09. இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்ன டெசிமல்ல இருக்கு. ஃபிராக்ஷனுக்கு மாத்தினீங்கன்னா நம்ம 3 0.09 வந்து 9/100 போடுவோம். நல்லா நாத்துல வச்சுங்க. 9/100ங்கிறப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே ஜீரோஸோட எண்ணிக்கை ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் நீங்க மாத்திட்டு அதுக்கப்புறம் ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மேல இருக்கிற எல்சிஎம் கீழே இருக்கிற ஹெச்எஃப் கண்டுபிடிப்போமா? இப்ப 300 270 9 எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 300 270 9 எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 27 வரும். 2700 வரும். 2700 வரும். அப்ப கீழே ஹெச்எஃப் கண்டுபிடிச்சீங்கன்னா 100 கேன்சல் ஆனிச்சுன்னா 27. டி ஆப்ஷன். இங்க கியூப் ரூட் ஆஃப் 7 4th ரூட் ஆஃப் 5 ஓகேங்களா? இது ரெண்டுக்கு நடுவில் என்ன நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ப கியூப் ரூட் ஆஃப் 5 ரூட்டை ஈக்குவல் பண்றீங்க அப்படின்னா 3 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 வருங்களா? வெளியில என்ன நம்பரால மல்டிப்ளை பண்றீங்களா உள்ள அந்த நம்பரை பவர்ல போட்டுக்கணும். அப்பதான் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ 12th ரூட் ஆஃப் 7/4 12th ரூட் ஆஃப் 5³ ரூட் எல்லாமே ஈக்குவல் பண்ணிட்டு 12th ரூட் இங்கே 12th ரூட். இப்போ 7/4னா 2401. 7/4னா 2401. 5³ 125. இது ரெண்டுக்கு நடுவில் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ கீழே இருக்க ஆப்ஷன் நீங்க வரிசையா ஒவ்வொன்று இங்க ஸ்கொயர் ரூட்னா இங்க 2 இருக்கு ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்னா இங்க 2 இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா? அப்ப இங்க 6 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா எல்லாமே 12th ரூட் மாத்துறீங்கன்னா இங்க 2 6 வரும். இங்கே 6 ஆல மல்டிப்ளை பண்றீங்க இங்க 3/6 4/6 5/6. இப்ப 2/6னா 2/6 ஓட வேல்யூனா 64. அப்ப இது 12th ரூட் ஆஃப் 64 வரும். இது 12th ரூட் ஆஃப்
729 வரும். 729 அப்ப ரெண்டுக்கு நடுவுல இருக்க நம்பர் 2400க்கு 125க்கு நடுவுல. ஏன்னா 64 125 கீழே போயிடுச்சு. நடுவுல இருக்க நம்பர் தானே கேட்டிருக்காங்க. இதே 4 பவர் 6னா 4 பவர் 6னா வந்து பாத்தீங்கன்னா 16 × 16 × 16 அது கிட்டத்தட்ட 4000 தாண்டி போகுது. 4000 தாண்டி போகுது. அப்ப ரெண்டுக்கு நடுவுல இருக்க நம்பர் இந்த நம்பர் தான் 720. அப்ப √3 ஆன்சர். சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்ப கேட் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. கேட் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப சினா ஏனா பி, டீனா சி. ஓகேங்களா? அதே மாதிரி டாக்னா டிஇஎஃப். ஓகேங்களா? டிஇஎஃப். அப்ப டேன்னா என்ன வரும்? டீனா சி, ஏனா பி, என்ன என்னன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? இந்த மெத்தட் வச்சு ஆனா டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க தெரியல. இந்த ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்குறதோ அதுதான் ஏபிசி சிபிஎன். ஓகேங்களா? சிபிஎன். அதே மாதிரி காட்டுக்கு வந்து சிக்கு வந்து டி, ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா இ, டிக்கு வந்து சி. சரி, சிக்கு வந்து ஏ. அப்ப ஏ இசி, ஏஇசி டி ஆப்ஷன். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அது பாத்துக்கோங்க சார். மீது எல்லாமே கரெக்டா. இது மட்டும் அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஓகேங்களா? மேபி இந்த மெத்தட் இருக்கலாம் ஆன்சர். இது ஒன்று மட்டும் பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க ஜிடிஆர் பிஎம்பி D45. ஓகேங்களா? அப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிக்கு அடுத்த லெட்டர் பி, ஸ்டார்டிங் ஜி. ஓகேங்களா? ஜி இருக்கு, ஜி போட்டாங்க. பி, அப்ப பி ஃபர்ஸ்ட் லெட்டர், அடுத்த லெட்டர் இங்க டி. ஓகேங்களா? அப்ப ஜிபிடி. அப்ப அடுத்து என்ன வருங்க? எம். அடுத்தது எம் இருக்கு, அதனால எம் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு டி 3 லெட்டர் விட்டாச்சு. 3 லெட்டர் இங்க நேரத்துல 3 லெட்டர் விட்டு அடுத்து டி, எம், டி இங்க டி இருக்கு, டி இங்க எம் இருக்கு, எம். அடுத்தது 4 இருக்கு, இங்க 4. அப்ப 4க்கு அடுத்தது என்னங்க? என், எம்என். எம்என் பார்த்தாலுமே இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? எம்என் பார்த்தாலும் இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் போட்டுக்கலாம். இல்லைன்னா லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து லாஸ்ட்ல இருந்து ஆர், ரிவேர்ஸ்ல RP5, RP5. அப்ப அடுத்தது Q. 25 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் ஓகேங்களா மெத்தட் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கு. மீதி வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் மெத்தட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? மீதி 23 கொஸ்டினுமே ஈஸி தான்.